ஓ, இது வர பாருங்க. இப்போ தான் ஃபுல் பண்ணோம் டேங்க். ஒரு 760 ரூபாய்க்கு போட்டேன் ஃபுல் பண்ணதுக்கு. பரவாயில்ல, நல்லா தான் பேசுகிறாப்புல. பிளாக் பைக்கர் யூடியூபர். போய் என்ஜாய் பண்ணோம். 2 பேர் தான், 3 பேர் ஆக்சுவலாக பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக அதையும் 2 பேர் ஆக்கிட்டாங்க. இப்போ பிளான் பண்ணபடி 2 பேரும் ட்ராவல் பண்ண போகிறோம் கூருக்கு. காலைல என்ன சாப்பிடு? ஃபோனா? இல்லை, அது வந்து ஹெட்ஃபோன்ஸு. ஆமாம், மைக். இதில் தான் எனக்கு ஆடியோவும் இதில் தான் கேட்குதா? ஆஹா, கேட்கல. ஏன்னா ப்ளூடூத் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு இதுக்காக, ரெக்கார்ட் ஆகிறதுக்காக. அதோட மைக் இங்கே இருக்குது. செக் பண்ணிங்களா? வாய்ஸ் கேட்குதாங்க? பர்ஃபெக்டாக கேட்கும். ஓகே, வெறித்தனமாக கிளம்பியாச்சு. உங்கள் வண்டி சவுண்டா? எனக்கு நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி இப்போ தான் பார்க்குறேன். BMW எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால தெரிவிக்கல அது. ஹை ஸ்குவாட் ஒரு வழியாக பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ ரைடை பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஒரு 100 kilometers தாண்டி தான் பெட்ரோல் போட்டோம். பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னோட ரைடோட ஃபர்ஸ்ட் பார்ட்னர் இவர் தான். இவரும் ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான், பிளாக் பைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மூலிமா தான் இந்த ரைடு வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். அப்போ எந்தளவு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் கலெக்ட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு இது வச்சுருந்தேன், ஹண்ட்ரட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷோல்டர் பெயின் வந்துச்சு. ஷோல்டர் செஸ்ட் பெயின் கிட்ட மாதிரி வந்துருச்சு. அதனால் வெயிட்டு தூக்கக்கூடாதுன்ட்டாங்க. அந்த வண்டியை விற்றுட்டு அதுக்கப்புறம் இது வாங்கிட்டேன். வாங்கிது ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது. ப்ளூடூத் வேறு இல்லாததுனால அவர் எங்கேயோ போயிட்டுருக்காரு, நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து இருக்குது. அவராலேயே எதுவும் சொல்ல முடியல, என்னாலே எதுவும் சொல்ல முடியல. அப்படியே ரைடை என்ஜாய் பண்ண வேண்டியதான் பேசாமல். ரோடு இந்த சைடு ஃபுல்லாகவே பள்ளமேடாக இருக்குது. வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா ஜாகிரதையாக தான் ஓட்டணும். எந்த பள்ளத்தில் எப்போ விடுவோன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பள்ளமேடாக இருக்குது. ஓ, இது வர பாருங்க, ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. நம்ம ப்ரோது அவங்க என்னாச்சு தெரில வருது. ஆமாம் ப்ரோ, லென்ஸில் அடி வாங்கிடுச்சு இல்லையா? கட் ஆகிடுச்சா? ஏன் அந்த ஷேக்லையா? ஹார்டாக இருந்ததா? நாங்கள் உள்ளே இறக்கமாக இருந்ததா? நான் அதான் இப்போ சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப இறக்கமாக இருக்கு. இவர் வண்டி பிரச்சனை இல்லை, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், நம்ம வண்டி தான் இது நினச்சி கம்முன்னு போகலாமே இருந்துக்கலாமோ? என்னோட இது முக்கர் பண்ணது. ஓகே, டீ சாப்பிட்டாச்சு. டீ குடிக்கிறேன். டீ குடிக்க போறேன்றா மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்க. நம்ம அண்ணன் கடையில் நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ அடுத்த ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தாருன்னா மனசார சாப்பிட்டு போவோம். இல்லைன்னா லஞ்சுக்கு போய் கலந்துக்கலாம். நம்ம ரெசார்ட்லேருந்து வேறு கால் பண்ணிட்டாங்க போல். பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதா? பிரஞ்சா? ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், பார்ப்போம். அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான் கூருக்கு. கூருக்குக்கு போயிட்டு நல்லா கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் வாங்க.
ஹாய் ஸ்குவாட். என்னென்னு தெரில, ஒவ்வொரு ப்ராப்ளமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம ஆக்ஷன் கேமராவோட வியூ வந்து கீழாப்பில் இருந்தது போல். இப்போ தான் பார்த்துட்டு சொன்னார். இப்போ தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு வியூ வரும். அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ கூர்கை நோக்கி போக வேண்டியது தான். இங்கேருந்து கரெக்டாக 75 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு. இந்த ஹைவேஸில் இருக்கு இல்லையா, இந்த ஹைவேஸ்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இந்த ஹோட்டல் இருக்குது, MGS ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க, ஓரளவு நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். ரெசார்ட் ப்ரோ, யதார்த்தமாக பார்த்த ரெசார்ட்டு. த வைல்டு கேம்பிங் கூர்கா. வைல்டு மாதிரி தான் இருக்குது கூர்கில். த வைல்டு கேம்பிங். அநியாயமாக என்னோடய ஹெட்செட்டும் போயிடுச்சுங்க. வாங்கின ஹெட்செட்டும் கோயா. இது ஒரு ஸ்மால் ஆஃப் ரோடிங். போங்க சார் முன்னாடி. மாஸ்டர் வராமல் போயிட்டாப்புல. மாஸ்டர் ஜி, காட்டுக்குள்ளே இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஏரியா வளைச்சி போட்டிருக்காங்க. ஓ, இதுதானா? ஓகே, நைட் நல்லாயிருக்கும், காற்று ஜில்லுன்னு அடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இதுவும் இல்லையா? இதுக்கும் கீழேயா? இதுவே ஒரு ஆஃப் ரோடிங் ஃபாரஸ்ட் ரைடு மாதிரி தான் இருக்குது. தலைவர் எங்கே புக் பண்ணியிருக்காரு தெரில. மெயின் ரோட்லேருந்து 30 கிலோமீட்டர்னால் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும் போல். ஓகே, ஓ மை காட். ஓகே, ஓரளவு ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கு.